ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு அசசரி பத்தி பார்க்க போறோம். கார் அசசரிஸ். அது ஒரு முக்கியமான அசசரி. அது என்னன்னு பத்தி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு முக்கியமான அசசரிஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதாவது அந்த அசசரிஸ் இதுதான். இது என்ன கார் அசசரி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து கிட்ஸுக்கான அசசரி. அதாவது உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கு, 2 வயசு 3 வயசு 4 வயசு வரைக்கும் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த குழந்தைகளை தாளாட்டுறதுக்கான அசசரி தான் இது கார்ல. ஃபர்ஸ்ட் இது நம்ம எப்படி செட் பண்றதை பத்தி பார்த்துலாம். இது வந்து பிளிப்கார்ட், அமேசான்ல அவைலபிளா இருக்கு. நான் வாங்கினது பிளிப்கார்ட்ல. குழந்தையோடைய தொட்டில், கார் தொட்டில் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ஃபிட் பண்றது காருக்கு மேல இருந்து இந்த ஸ்ட்ராப், பிளாக் ஸ்ட்ராப் போட்டு ஃபிட் பண்ணணும். சரிங்களா? சரி, இதுல என்னென்ன கொடுத்துருக்கானாக்கா, குழந்தைக்கான தொட்டில், கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு உள்ளே வலை கொடுத்துருக்கான் வலை. அதுக்கப்புறம் தொட்டில தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பிளாக் ஸ்ட்ராப், இந்த தொட்டில 2 சைடும் பிடிக்கிறதுக்கான ஒரு இரும்பு ராடு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது பத்தி பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் ஸ்ட்ராப் எடுத்துக்கணும். இது வரும்போது நல்லா சுருட்டி குட்டியா இருக்கும் பார்க்க. அதை நம்ம இழுத்து நம்ம பெருசுபடுத்திக்கணும். லென்த் பாத்துக்கோங்க. அண்ட் இதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு, தெரியுதுங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம தேவையான லென்த்தை நம்ம இதுல ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த பேக், ஸ்கூல் பேக், காலேஜ் பேக்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் பாருங்க, மேலே கீழே, அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இதை வந்து இப்படி மேல இப்படி போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா போடக்கூடாது. நான் இப்படி ரூஃப் கேரியர் மேலேயும் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ரூஃப் ரயில் இருக்கு பாருங்க, இந்த ரூஃப் ரயிலுக்குள்ளேயும் விட்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். வண்டி ரன்னிங்ல இதுக்குள்ளேயும் நான் இப்படி விட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. கிட்ட வந்து காமிங்கம்மா. இந்த இதுக்கு மேலேயும் விட்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா என்ன ஆகுதுனாக்கா, ரன்னிங்ல காத்து வேகமா அடிக்கும் பொழுது இது படபட படபடன்னு அடிக்குது, ரூஃப்ல சவுண்ட் கேக்குது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, காருடைய ரூஃப்ல எடுத்துட்டு போகணும். காருடைய ரூஃப் வழியாகவே நீங்க இதை எடுத்துட்டு போகணும். அப்போதான் கரெக்டா இருக்கும். அந்த சைடு வந்து த்ரோ பண்ணிக்கோங்க, தூக்கி போட்டுக்கோங்க. காத்து அடிக்குது, போக மாட்டேங்குது. அந்த சைடு ஏறி நான் எடுத்துப்பேன். சரி, ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரூஃப் ரயிலுக்கு மேலேயும் போடக்கூடாது, லக்கேஜ் கேரியர் மேலேயும் போடக்கூடாது. காருடைய ரூஃப் ஒட்டியே நீங்க இந்த பிளாக் ஸ்ட்ராப்பை கொண்டு வாங்க. இந்த சைட்ல இருந்து அந்த சைடு ஸ்ட்ராப்பு, நான் தூக்கி போட்ட ஸ்ட்ராப் இதோ வந்திருக்கு பாருங்க. வந்திருக்குங்களா? இதோ வந்திருக்கு. இதை அப்படியே இழுத்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்ட்ராப் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தப்பா வந்திருக்கு. மேல இருந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தேவைப்பட்டா மேலே ஏறி கூட நீங்க ஸ்ட்ராப்பை சரி பண்ணிக்கலாம். சுருக்கமா இருக்கு மேல ஸ்ட்ராப்பு. கேமரா காமிங்க. ஸோ பாருங்க, ஸ்ட்ராப்பு சுருக்கமா இருக்கு, அங்கங்க சுருண்டு இருக்கு பாருங்க. ஸ்ட்ரைட்டா இல்லை. ஸ்ட்ராப் வந்து கார் ரூஃப் வழியா வருதுனாக்கா ஸ்ட்ரைட்டா இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்ட்ராப்பு ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஸோ பாருங்க, எந்த இடத்துலயும் சுருக்கம் இல்லை, எந்த இடத்துலயும் இது இல்லை, விரிங்கல்ஸ் இல்லை. கரெக்டா லைனா இருக்கு ஸ்ட்ராப்பு. ஓகேங்களா? ஸ்ட்ராப் இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான் முக்கியம். இப்போ இந்த சைடு கொண்டு வந்துட்டோம், இந்த சைடு தொங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சைடு நம்ம கரெக்டா கொண்டு வந்துடணும். காரை ஓபன் பண்ணி இந்த ஸ்ட்ராப்பை லைட்டா இழுங்க. எவ்வளவு அட்ஜஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்தா போதும். அங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்போ நம்ம கம்பி போட்டாதான் கரெக்டான ஒரு லெவல்ல இது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் ஸ்ட்ராப்பை அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ரெண்டாவது இரும்பு ஹூக்கை மாட்டணும். சரிங்களா? இது எப்படி மாட்டுறதுனாக்கா சிம்பிள். இங்க பாருங்க, இதுல ஹோல் தெரியுதுங்களா? அந்த ஹோல் வழியா இதை நம்ம இப்படி போட்டுடணும். இந்த ஹோல் வழியா இப்படி போட்டோம்னாக்கா இது இப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். இப்போ நீங்க விட்டீங்கன்னாக்கா இந்த வெயிட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ராப் மொத்தமும் உருவிட்டு இங்க வந்துடும். அதனால இதை நான் சீட்டு மேல வைக்கிறேன். இப்படி தனியா பண்றீங்க அப்படின்னாக்கா இங்க பாருங்க, சீட்டு மேல நான் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இது இப்படி தொங்கிட்டு இருக்கும், இப்படி தொங்கிட்டு இருக்கும். குழந்தை தொட்டில் உள்ள இருக்கும், இப்படி பிடிச்சிட்டு இருக்கும். சரிங்களா? இதை நான் இப்போ லூஸ் இப்படியே நான் விட்டேனாக்கா வெயிட்டுக்கு மொத்த ஸ்ட்ராப்பும் வந்துடும். ஏன்னா அங்கேயும் வந்து பேலன்ஸுக்கு ஈக்குவல் வெயிட் இல்லை. அதனால நான் இந்த இரும்பு இதை வந்து இதுக்கு மேல வைக்கிறேன். சரிங்களா? சீட்டுக்கு மேல சப்போர்ட் வச்சிருக்கிறேன். ஸோ ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் நம்ம இதை ஃபிட் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதான். இப்போ பாருங்க, ஈக்குவல் வெயிட் பேலன்ஸா இருக்கு பாருங்க, பேலன்ஸா இருக்கு.
தேவைப்பட்டா நீங்க இத இப்படி முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு 2 பேர் உக்காடுறீங்க அப்படின்னாக்கா இதை கொஞ்சம் முன்னாடி இப்படி ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கும். இந்த சீட்டை கொஞ்சம் முன்னாடி நோத்திக்கணும், அவ்வளவுதான். அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை நீங்க முன்னாடி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கார் ரன்னிங்ல இருக்கும் பொழுது இது முன்னாடி பின்னாடி இப்படி ஆடுமான்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஸ்ட்ராப் வந்து பாத்தீங்கன்னாக்கா டோர் லாக் ஆன உடனே இங்க வந்து பிடிச்சிக்கும், இங்க வந்து ஆடாது. மேல இருக்கிற ஸ்ட்ராப் தான் என்ன ஆகும், காத்துக்கு பட 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 படன்னு அடிச்சுட்டு வருது. நான் ட்ரையல் பார்த்துட்டேன். இதுக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் பண்ணணும்னாக்கா, ஒண்ணு கார் ரன்னிங்ல இருக்கும்போது இது போட்டு குழந்தைய தாளாட்டிக்கோங்க தூங்க வைக்கிறீங்கனாக்கா, இல்ல ரன்னிங்ல இருக்கும்போது நான் போடுவேன் அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ராப்புக்கு மேல வந்து ஒரு 2 டேப் போட்டுக்கோங்க. காத்துக்கு வந்து மேல ரூஃப்ல வந்து பட பட படன்னு அடிக்காது, இப்படி 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 இப்படின்னு அடிக்காது. காத்துக்கு மேல ரூஃப்ல அடிக்குது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பிளாக் ஸ்ட்ரிப்பை போட்டாச்சு. ரெண்டாவது அந்த 2 ஹூக்ஸையும் நம்ம மாட்டியாச்சு. மூணாவது கடைசியா இந்த குழந்தையோடைய பெட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? இதுல வலை கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பையங்கிறதுனால ப்ளூ கலர் வாங்கி இருக்கிறேன். ஒண்ணு அப்படின்னாக்கா பிங்க் கலர், நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அங்க வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த 2 காது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுதுங்களா? காது மாதிரி 2 சக்கம். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 இது கொடுத்துருக்காங்க. இந்த 2 இதுலயும் அந்த ஹூக்கை மாட்டணும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இந்த ஹூக்கை இதுல இப்படி மாட்டணும். இதை எடுத்து இந்த பக்கம் மாட்டணும், அவ்வளவுதான். இப்ப அதே ப்ராசஸ் அந்த பக்கம் எடுத்துட்டோமா, இதே மாதிரி இந்த பக்கம் மாட்டணும். இந்த ஹூக்கு இந்த சைடு மாட்டணும், அவ்வளவுதான். குழந்தையோடைய தொட்டில் ரெடி. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா கோ பேசஞ்சர் கிட்ட சொல்லி கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிக்ளைன் சீட்டையும் நம்ம ரொம்ப சாட்சி வைக்காம கொஞ்சம் முன்னாடி இப்படி ரிக்ளைன் சீட்டையும், ஓகே. அதே மாதிரி டிரைவர் சீட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். டிரைவர் சீட்டையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ரிக்ளைனும் ரொம்ப சாட்சி வைக்காம ஓரளவுக்கு கரெக்டாக வச்சிருக்கிறேன், ஸ்ட்ரைட் பொசிஷன் வச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தொட்டில நம்ம செட் பண்ணியாச்சு. ஆனால் தொட்டில் இப்போ பார்க்க கிராஸாக இருக்கு இல்லையா? இந்த கிராஸுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்க, இப்படி அவ்வளோதான். இங்கேயும் அங்கேயும் கரெக்டான லெவலில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த சைடு வந்து கரெக்டாக இருக்கு, இந்த சைடு இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ நடுவில் ஒருத்தர் யாராச்சும் உக்காடுறாங்க அப்படின்னாக்கா இப்படி உக்காந்துக்கலாம். சீட்டும் ஃபுல் ஆல் தி வே பேக்ல தான் இருக்கு. ஸ்ட்ராப்பும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ராப்பும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனாக்கா, இது இருக்கு இல்லையா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு காருக்குள்ள இருக்கணும். இல்லை கரெக்டான லெவல், இல்லை கார் ரொம்ப அகலமா இருக்கு அப்படின்னாக்கா இது நம்ம உள்ள கொண்டு வரும்போது அது மேலே தூக்குது. ஸோ லெவல் கரெக்டா இல்லை. ஸோ வேற வழி இல்லை, இப்போ நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வெளியில தள்ளுறோம். இப்போ லெவல் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ குழந்தையோட லெவல் கரெக்டா இருக்கு. இப்போ இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் உக்காந்துட்டு வரலாம். கார் ரன்னிங்ல இருக்கும் பொழுது இது மேக்சிமம் ஆடதான் செய்யும். கார் ரன்னிங் ஒரு ஸ்மூத்தான ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. ஒரு ஜோல்ரிங் ரோட்ஸ்ல நம்ம போறோம் அப்படின்னாக்கா இது கண்டிப்பா அப்படி இப்படின்னு ஆடும். ஸோ ஆடும் பொழுது குழந்தை டிரைவர் சீட்ல, கோ பேசஞ்சர் சீட்ல இடிக்கும். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னாக்கா, கார் ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது இது நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ரன்னிங்ல போகும்போது எதுக்கோ சேஃப்டிக்கு நீங்க கையை இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் தூக்கிட்டு இப்படி இப்படின்னு போக முடியாது, கை வலிக்கும் இல்லையா? ஸோ ரன்னிங்ல இருக்கும்போது கை இப்படி வச்சுக்கோங்க, தலை இடிக்காம இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் குழந்தை போட்டோன்னே இது வெயிட்டுக்கு இப்படி கீழே இறங்கும். குழந்தை இருந்தா வெயிட்டு கீழே இறங்கும், அப்போ ஸ்டெடியா இருக்கும். நான் இன்னும் குழந்தைய இதுல போட்டு பார்க்கல. அண்டு இதுல பாருங்க, வலை போட்டிருக்குங்களா? இந்த வலையை ஓபன் பண்றதுக்கான ஜிப்பு இங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, ஜிப்பு குழந்தைய உள்ள போட்டுட்டு நம்ம ஜிப்பை க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், கொசு கடிக்காம இருக்க. அவ்வளோதான். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த கம்பி இருக்கு பாருங்க. இங்க உட்காந்து இருக்கிறவங்களுக்கும் அங்க அந்த சைடு உட்காந்து இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஆபத்து. அதாவது இந்த கம்பி இருக்கு இல்லையா, இந்த கம்பி ரன்னிங்ல இருக்கும்போது இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கும். ரொம்ப மேக்சிமம் ஆடாது, ஆடிட்டு இருக்கோம். பட் ஆடலைனாலும் நம்ம கவனிக்காம இப்ப காரை விட்டு கீழே ஏறுறோம் அப்படின்னாக்கா பை சான்ஸ் வாட்ச் மாட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, இல்ல செயின் மாட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது நம்ம தெரியாம இப்படி முன்னாடி ஏதோ ஒரு இதுல வந்து இப்படி முன்னாடி போனா கண்ணில் குத்துறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இது இவங்க இப்படி கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நல்லா இப்படி வளைச்சு சாஃப்டா கொடுத்துருக்கலாம். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இதுல. ஓகேங்களா? கதவை மூடுறேன்.
கரெக்டா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதுல இடிக்க கூடாது, மேல போயிடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் மேல போயிடுச்சு. கார் கொஞ்சம் அகலம் கம்மியா இருக்குனாக்கா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கும். இது கொஞ்சம் அகலமா இருக்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட் வெளில போயிருக்கு. இன்னும் கார் இதை விட பெருசா இருக்கு, டாடா சஃபாரி, மஹிந்திரா XUV 700 அப்படின்னாக்கா இன்னும் இது எப்படி இருக்குனாக்கா இந்த ஸ்ட்ராப் வந்து இன்னும் கொஞ்சம் மேல லைட்டா தூக்கிட்டு இருக்கும். பத்துமானே தெரியல, ஆனா தூக்கிட்டு இருக்கும். மேக்ஸிமம் இந்த தொட்டில் பாத்தீங்கன்னாக்கா சிடானுக்கு, ஹேட்ச்பேக்ஸ்க்கு, அப்புறம் காம்பேக்ட் MPV, காம்பேக்ட் SUV கார்களுக்கு செட் ஆகும். ரொம்ப பிக் சைஸ்ல இருக்கிற SUV கார்களுக்கு இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ராப்புடைய லென்த் பத்துமானே எனக்கு தெரியல. சரி, ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன், அந்த பக்கமும் க்ளோஸ் பண்றேன். ஸோ ஓகே, இப்போ கதவு ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது முன்னாடி பின்னாடி ஆடுதான்னு கேட்டீங்கன்னாக்கா ஆடல. இதோ பாருங்க, நான் பிடிச்சி இழுக்கிறேன், ஸ்ட்ராப் அங்கேயும் இங்கேயும் நகரல. ஏன்னா வந்து டோர் பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இதை முன்னாடி பின்னாடி பிடிச்சி ஆட்டுறேன் பாருங்க, நகர்ல. ஏன்னா டோர் வந்து ஸ்ட்ராப் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஸ்லிப் ஆகாது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்மளுக்கு ஸ்லிப் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. குழந்தைய வந்து உள்ள போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே டிரைவ் என்ஜாய் பண்ணலாம். பட் இருந்தாலும் முன்னாடி டிரைவர் சீட்டு, கோ பேசஞ்சர் சீட்ல குழந்தை டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜோல்ரிங் ரோட்ஸ்ல. அப்படின்னாக்கா நீங்க ஒரு கைய கீழ் வழியா ஒரு கையை இப்படி பிடிச்சிக்கோங்க சேஃப்டிக்காக, குழந்தை போய் சீட்ல இடிக்காம இருக்க சரிங்களா. ஆனா இது சேஃப்டி கிடையாது, இது நம்ம கார் நார்ம்ஸ் படி இது சேஃப்டி கிடையாது. சைல்டு சீட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதை வாங்கிதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஒரு பிக்னிக் போறீங்க, அப்ப அந்த டைம்ல குழந்தைய சமாளிக்க முடியல, குழந்தைக்கு தூக்கம் வருது, தொட்டில் போட்டு லைட்டா இப்படி ஆட்டணும் அப்படின்னாக்கா இந்த அசசரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நிக்கிற வண்டியில குழந்தைய தூங்க வச்சுட்டு பிக்னிக்கை என்ஜாய் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓடுற வண்டியில ப்ராப்ளம் இருக்கும், ஏன்னா கார் ஷேக் ஆகும். ஸோ இதுவும் உள்ள ஷேக் ஆகும். இதே இந்த கேப் இருக்கு பாருங்க, கோ பேசஞ்சர் சீட் டிரைவர் சீட்டுக்கு நடுவுல இந்த கேப் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இல்ல இந்த கேப்பை நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்ட்ராப்பை இங்க இருந்து இங்க கொண்டு வந்தா நம்மளுக்கு இது இருக்கு பாருங்க, இந்த ராடு நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும். ஸோ இது வந்து என்னுடைய கண்ணுக்கு குத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் வியூ. காருடைய அகலம் அவ்வளவுதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் வியூ. டிரைவர் சீட்டும் கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் நடுவில் இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ரன்னிங்ல நம்ம குழந்தைய போட்டுட்டு போனாலும் எந்த ஒரு பயமும் இருக்காது. பட் கேப் இங்க குறைவா இருக்கு. ஸோ அதனால நம்ம ரன்னிங்ல போகும்போது இது முன்ன பின்ன ஆடும் பொழுது குழந்தையுடைய தலை வந்து இதுல இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம இதை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கேப்பை உருவாக்கிக்கிட்டனாலும் யார் இங்க உட்காந்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணில் முகத்துல குத்துறதுக்கு இந்த கம்பி வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதான் செய்யுது. பட் இதுலயும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா நிக்கிற வண்டியில நம்ம குழந்தைய போட்டுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனா பெஸ்ட் அசசரிஸ் தான் இது எனக்கு கேட்டீங்கன்னாக்கா. 2 பேர் 3 பேர் தாராளமா உட்காந்துக்கலாம், ஆடாம இருக்க பிடிச்சிக்கலாம். மற்றபடி நம்ம இதுல கவனமா இருக்கணும், ஏறும்போது இறங்கும் போதும் இதுல நம்ம கவனமா இருக்கணும். அந்த சைடும் அங்க யார் உட்காடுறாங்களோ அந்த கம்பியில கவனமா இருக்கணும். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் ரன்னிங்ல போட்டு பார்த்துருக்கேன், அதாவது எம்டில ட்ரை பண்ணி பார்த்தேன், வெயிட்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓகேவா தான் இருந்துச்சு. இதுல ஸ்ட்ராப் மட்டும்தான் காத்துக்கு படன்னு ஆடுது. அதுக்கு இதனாலனாக்கா நடுவில் கேப் இருக்கு பாருங்க, இந்த ரூஃப்ல இந்த கேப் வழியா காத்து உள்ள போகும்போது இது அப்படியே படன்னு இப்படி அடிக்குது. உள்ள சவுண்ட் இப்படி கேக்குது சவுண்டு. அதனால இதுல ஒரு டேப்பு அதுல ஒரு டேப்பு போட்டோம்னாக்கா கரெக்டா இருக்கும். ரன்னிங்ல ஜோல்ரிங் ரோட்ஸ்ல இது கரெக்டா இருக்காது. ஹைவேஸ்ல அண்டு இந்த மாதிரி பார்க்கிங் ஏதோ ஒரு இடத்துல பார்க் பண்ணி பிக்னிக் பண்றோம் அப்படின்னாக்கா ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா, குழந்தை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப நேரம் டிராவல் பண்ணும் பொழுது கை வலிக்கும் குழந்தைய பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கூட ஒரு அசசரி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த அசசரி வாங்கி உங்களுக்கு இப்போ வீடியோ பண்ணியிருக்கிறேன். இது நீங்க ஜோல்ரிங் ரோட்ஸ்ல தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. அண்டு இதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் பத்தி உங்களுக்கே இப்போ இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதை நான் மேற்கொண்டு யூஸ் பண்ணும் பொழுது வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, உங்களுடைய டவுட்டுக்கு நான் கிளாரிபிகேஷன் பண்றேன். அடுத்து நம்ம என்னென்ன வீடியோ பண்ணலாம்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அந்த வீடியோ எல்லாம் நம்ம எடுத்து போடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.